இந்த இரண்டு பகுதிகளும் பேசுகிற பொழுது எங்களுக்கு பயமாக இதில் நாங்கள் விடுபட்டு போவோம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு மனதிலே தோன்றும். எனவே நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 36,000 18,000 இங்கே பேசப்படுகிறது, பாராளுமன்றத்திலே பேசப்படுகிறது. எங்களுக்கு அங்கே இங்க பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் ஒன்றும் தெரியா, பத்திரிகையில வாதம் வாதம் எங்களுக்கு அதப்படுவது எதுவும் முடியாது. தயவு செய்து விவசாயிகளுடைய பேச்சு, அவனுடைய குடும்பத்துக்கு இருக்கின்ற பேச்சு, அவனுடைய எதிர்கால சிந்தனையுடைய எண்ணப்பாடு என்ன, இதை சாதாரணமான அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது எனக்கு நன்றாக தெரியும். 19 வயசுல நான் எஸ்எஸ்சி சீனியர் சர்டிபிகேட் பாஸ் பண்ணி நான் அரசியலுக்கு பின்னாடி இருந்தோம். பல அரசியல் நிலையிலே போனோம். எனக்கு தெரியும் அரசியல். அந்த காரணத்தை நான் சொல்றேன். அப்பதான் எனக்கு முக்கியமே இல்லாம அரசியல் என்றால் அது என்ன என்பது கௌரவ அமைச்சர்களுக்கு, என்னுடைய முதலமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும். அது எப்படியானது. எனவே நான் அதை பற்றி சொல்வதில்லை. நான் இந்த விவசாய சமூகத்தினுடைய 2 நீர்த்தேக்கத்திலே இருந்து தண்ணீர் பாய்கின்ற கிட்டத்தட்ட 6,000 பங்காளர்களுடைய 10,000 குடும்பங்களுடைய 25,000 தொழிலாளர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட 21 கணக்கார அமைப்புகளுடைய சம்மேளனத்தின் தலைவர் என்ற ரீதியில் எனக்கு நான் வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. தொலைக்காட்சியிலேயோ பத்திரிகையிலேயோ வேறு எங்கேயோ என்னுடைய பேர், என்னுடைய என்ன சொன்னார் என்ற பிரயாசத்துக்காக என்ன சொல்லவில்லை. எனக்கு அது தேவையில்லை. உண்மையாக இந்த சபை, உண்மையாக இந்த உத்தியோகத்தர்கள், இந்த விவசாயிகளின் மீது உண்மையான அக்கறை வைத்திருப்பார்களாக இருந்தால் இது ஒரு சாதாரணமான விடயம். இது ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் இது உதாரணமாக வெடித்திருக்கின்றது. ஏன், என்ன காரணம்? திருவாளர் பாரதிதாசன் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே தான் நம்முடைய காத்தியார். அவரோடு நான் முகம் கொடுத்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றேன். முழுக்க பாரதிதாசன் அவர்கள் கௌரவ அமைச்சர்கள் மிகவும் தங்களுடைய கவனத்துக்கு இங்கே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் இதை பேச முடியாது, பேசக்கூடாது. நான் சொல்வது என்னவென்றால், என்றைக்கு இந்த திட்டம் தொடங்கியதோ அன்று இருந்து இவர்கள் சொல்லிக் கொண்டு வர அத்தனை பிரண்டமும் பொய்யும் உண்மைக்கு புறம்பாக இதனால தான் இன்றைக்கு திருமணம் மனோகரன் அவர்கள் என்னுடைய ஒரு நண்பர், நான் மகரமாகத்தான் பல கூட்டத்துக்கு போனோம். யாழ்ப்பாணத்துக்கு திருமாவளவன் பொழுது 3-4 கூட்டங்களுக்கு போனோம். அவன் இது மிகவும் நெருக்கமாக நின்றான். எனக்கு கண்டு இன்றைக்கு அவன் அவமதிக்கப்படுகிறான் இந்த சபையிலே. காரணம் நீர்வளங்கள் பணியாளர்களுக்கு சார் அந்த பொடியை கூட்டி அவரை கொண்டு போவது நீர்வளங்கள் பணியாளர்களுக்கு சபை. பார்த்து சொன்ன அப்படியா சொன்னா கேள்வர் முன்னே மதி கட்டுவர். அவருக்கு கேள்வர் பலன் இருந்திருக்கிறது. அதனாலே அந்த மத்திய கட்டி இந்த மனிதர் அதிலே கையெழுத்து வைத்து விட்டார். அவரை நான் மனிதன் என்று 2 பக்கம் பேசியிருக்கிறேன். அந்த உடனே துண்டு. ஏனென்றால் நான் பலரை அவரோடு பின்னுக்கு போறேன். மனோகரன் இப்படி செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர் கணிசமாக அதை செய்யவில்லை. ஒரு பொறியிலே அவர் மாற்றப்பட்டு விட்டார் என்றுதான் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அதுதான் உண்மை. எனவே இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் மனோகரன் கையெழுத்து வைத்துவிட்டு இன்றைக்கு அவர் ஏதோ நல்ல பிள்ளைக்கு நிற்கிறார். அவர் நல்ல பிள்ளைக்கு இருந்தாலும் சரி, கூடாத பிள்ளைக்கு இருந்தாலும் சரி, அதை பற்றி இருந்தார். அது எந்த கட்சியில் இருந்தாலும் நிற்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் அவரை 2 கை கூட்டு கேட்கிறோம். 2 விவசாயிகள் எங்களோடு நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் நீயும் நான்
இருக்கிறது, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அண்மையிலே நடந்த கச்சேரி கூட்டத்திலே கூட நான் எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி சொன்னேன். எல்லோரும் ஒன்று வருவோம், நடந்த தவறை நாங்கள் விடுவோம். கையொப்பம் விட்டது ஒன்றும் பெரிய தவறல்ல. அது ஏதோ நடந்த ஒரு எவ்வளவோ அவர்களுடைய அரசியல் தங்கையிலே பிரிட்டிஷ் விட்டு போனவர்கள் எவ்வளவோ அரசியல் தவறுகள் நடந்திருக்கிறார்கள். எல்லாம் என்ன நடந்தது? அவர்கள் இருக்கிறார்கள், சிலர் நடந்து விட்டார்கள். என்ன நடந்து விட்டது? தள்ளிக்கப்பட்டது இல்லை. ஆரம்பத்தில் இது நடக்க வேண்டும். நடப்பதாக இருந்தால் இங்கே ஒரு பிளவு இருக்கக்கூடாது. தயவு செய்து அதை இந்த சபை செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்கிறேன். எங்களுடைய பார்வையிட வேண்டும். இந்த தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு போகிறது பற்றி நாங்கள் எப்பொழுதும் எங்கேயாவது நாங்கள் முகப்பட்டதில்லை, கவலைப்பட்டதில்லை, போகக்கூடாது சொன்னது. எப்படி போக வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு போக வேண்டும், அந்த தண்ணி எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த உடன்பாடும் இவர்களோடு எங்களால் வர முடியாது. நாங்கள் வச்சு எடுத்துதான் தண்ணி எடுப்போம். அடம் பிடிக்கிறார்கள். நீர் பாசன போது கேட்டோம், போட்டு விட்டார். நாங்கள் தான் சொல்றோம். ஆரை கட்டி சொன்னார்கள். இந்த திட்டம் அறிந்த பொழுது கேட்டார்கள். விவசாயிகளை கூப்பிட்டார்கள், சங்கங்களை கூப்பிட்டார்கள். இப்படி ஒன்று செய்ய போகிறோம், இதை உங்களுடைய நிலப்பாடு என்ன என்று கேட்டார்கள். மனோரனை கேட்டார்கள். இதையே எல்லாம் காயாலயத்துக்கு வைத்து முடித்து பேராவோட வந்து புள்ளிவரம் போட்டு காட்டுகிறார்கள். இப்படியான விடயங்கள் இந்த அளவுக்கு விவசாயிகள் இன்னமும் பக்குவப்படவில்லை. அமைச்சர் அவர்களே, விவசாயிக்கு 30 நாள் இடம் இருந்தால் எத்தனை கிடைக்கிறான் என்று சாதாரணமா கொடுக்க இருக்கணும்னு சொல்லுவார். அவனுக்கு இதுதான் தேவை. 18 நாள் இருந்தால் எந்த வாய்க்கால் எவ்வளவு செய்கிறான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு முட்டாடுகள் ஆழம் உழைகள் எல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவை எங்களுடைய குளம் புனரமைக்கப்பட வேண்டும். அது எங்கேயாக சொல்லியிருக்காரு. நிபந்தனை இல்ல செய்ய முடியுமா? முடியாத ஒரே கேள்வி, ஒரே பதில். எங்களுடைய குளம் இந்த விவசாயிகள் அனைவருக்கும் நீங்கள் செய்து கொடுக்க முடியுமா? நீர் வழங்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் வழங்கல் வழிகாட்டு சபை அன்றைக்கு சொல்லுவது நீர்ப்பாசன பகுதியை கேட்டு சொல்லுகிறார்கள். காட்டும்போ நாங்கள் தனி இருக்கிறோம். நடந்த நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். சொல்லுவோம் கொழுப்பு கலசு இடத்தை காட்டு முடியுமா? அது யார் காட்டுவோம்? நாங்கள் தான் காட்டுவோம். தண்ணீர் அவர்கள் எடுக்க முடியாது. நாங்கள் தான் கொடுக்கவும். எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் வித்தியாசம் கேட்டே இருக்கிறோம். எடுக்க முடியாது. உடந்த வழி உறுதியாக இறுதியாக நான் சொல்லுவது. ஆனால் நாங்கள் கொடுப்போம். சரி, நன்றி சார். நான் விடயத்துக்கு ஒத்துழைப்பு விடயத்தை சகோதரப்பட்ட விடயங்கள் இருக்குது. இதில் பாரதிதாசன் நாம் நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பாரதிதாசன் நீங்கள் பேசுறதுக்கு முதல் இந்த எக்ரிமெண்ட் நான் பார்த்தேன்னா அவர் பெரியவர் இப்ப சொன்னதுல உண்மை இருக்குது போல இருக்கு. சுப்பையா மனோகரனுக்கு இங்கே கையெழுத்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யாரோ அதை கொண்டு போய் அதை கையெழுத்து வைக்க பண்ணி கொண்டு தான் இதை செய்திருக்கிற போல தெரியுது.
எதுவுமே சொல்ல இல்லை. யாரும் அவரை கொண்டு போய் அதை கையெழுத்து வைக்கப்பட்டு போட்டுத்தான் இந்த எக்ரிமெண்ட் எழுதப்பட்டிருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. அது கூட சொல்லுவேன். அதாவது அக்ரிமெண்ட் எடுத்தால் அது வந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்டோட நாங்கள் நோவலா வந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்டோட தான் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுனால இங்க வந்து கட்டாயம் விவசாயிகளோட சைன் பண்ணணும் என்ற இது கோட்பாட்டுக்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் பிரகாரம் அவர்கள் வந்து விவசாயில வந்து கீழே சைன் பண்ணிட்டாங்க. வேலை சைன் பண்ணி அதுக்கு பிறகுதான் நாங்கள் சைன் பண்ணுறோம். ஆனா இங்க வந்து அந்த இடத்துல வந்து முதல்ல வந்து சைன் பண்ணணும். அடுத்த கூட்டம் மட்டும் பேப்பர்லயே எதிரே வரக்கூடாது, வாய மூடி இருக்கணும் என்ற ஒரு கருத்தை விவசாய அமைச்சர் பாரதிதாசன் சொல்லியிருந்தார். பாயமோடு சொல்லவில்லை. அடுத்த கூட்டம் வர மட்டும் பேசாமல் இருக்க வேண்டும் சொல்ல முடியாது. கட்டளம் பண்ண முடியாது. பார கூட்டம் மட்டும் பேசாமல் போகணும் சொல்ல முடியாது. எல்லோரும் கூட கூட்டத்தில் வருகின்ற அதிகாரிகள் என்னுடைய கௌரவ கொடுக்கிற எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கின்றது. என்னென்ன பேச வேண்டும் என்று வரையறை இருக்கின்றது. அதனை மீறி நீங்கள் அரசு அதிகாரிகளை விரட்டுகின்ற தொழிலை பதில் கூறுவது நல்ல எண்ணமா இருக்கான்னு நான் இருக்கிறேன். நன்றி.